என்ன பார்த்தத நான் கண்ணாடியில பார்த்தேன். நான் உன்னை பார்த்ததும் மறுபடியும் நீ பழைய பொசிஷனுக்கு போனதுன்னு இப்படி எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். சொல்லு, ஏன் இப்படி நடிக்கிற? சொல்லு அனு. ஏய் சொல்லு அனு, சொல்லு அனு. அனு, அனு சொல்லு, சொல்லு அனு. அனு சொல்லு, சொல்லு 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 சொல்லு. ஆனாலும் உனக்கு வைராகியம் ரொம்ப அதிகம் தான். இவ்ளோ தூரம் பண்ணியும் எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருக்க. சொல்றி, ஏன் இப்படி நடிக்கிற? சொல்லு, சொல்றல. சொல்றி, சொல்லு 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 ஒண்ணு. இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, இப்படியே கொட்டி கொட்டிய உன் தலையில ரத்தம் வர வச்சிருவேன். சொல்றி, எதுக்கு இப்படி நடிக்கிற? சொல்லு, இதெல்லாம் நடிப்பு தானே? சொல்றி. இத பாரு, சீக்கிரமா இதுல இருந்து வெளியே வா. சும்மா நடிச்சதெல்லாம் போதும். தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வை, இங்க வரும்போதெல்லாம் உன்னை நான் கொட்டிக்கிட்டே தான் இருப்பேன். கொட்டுறதுக்குன்னே நான் இங்க வருவேன். என்ன இந்த கொட்டு கொட்டுற? உன் கண்ணு கலங்குது, ஆனா ரியாக்ஷன் காணும். ஆனா ஒண்ணு, நீ நடிக்க நடிக்க உனக்குதான் ஆபத்து. நீ கோமால இல்லங்கறத நான் நிரூபிச்சு காட்டுவேன். என்கிட்டயே நடிக்கிறியா நீ? உன்னை விட பெரிய பெரிய நடிகையெல்லாம் பார்த்தவனா? அப்படியே விரல கண்ணுல விட்டு நோண்டிடுவேன். இத பாரு, இன்னும் 2 நாள்ல நாங்க ஹனிமூன் போறோம். ஒரு இடத்துல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னும் 10 மாசத்துல அர்ஜுன் சருக்கு நான் ஒரு குழந்தை பெத்து கொடுத்துருவேன். கல்பனா அத்தை அவங்க பேர புள்ளைய வச்சு கொஞ்சம் போறாங்க. ஆனா நீ, நாங்க ஹனிமூன் கிளம்புறதுக்குள்ள உனக்கு கோமாவும் இல்ல, ஒன்னும் இல்ல, நீ சும்மா தான் நடிக்கிறன்னு நான் நிரூபிப்பேன். கொட்டுற, அடிக்கிற, கிள்ற, வலிய பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல. இதுக்கு மேல ஒண்ணு இந்த அடி அடிக்கிறாளே, பொம்மை மாதிரி இருந்துகிட்டு என்ன அடி அடிக்கிறா? ஆனா ஒண்ணுடி, அத்தனைக்கும் சேர்த்து உனக்கு இருக்கு. ஹனிமூனா போற? ஹனிமூனு புள்ள வேற பெத்துக்க போறியா நீ? அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்.
நம்ம கோமால தான் இருக்கோம் அப்படிங்கறத நிரூபிக்கணும். இவ எப்படி அர்ஜுன் கிட்ட போய் சொல்லுவா? அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மள அவன் சும்மா விட மாட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? கரெக்ட். டைகர் மாணிக்கத்துக்கு போனை போடுவோம். அந்த ஆளுதான் இப்ப நம்மள பொண்ணு நினைச்சிட்டு இருக்கானே. நம்ம மேல பாசத்துல வர துடிச்சிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு போன் பண்ணா கரெக்டா இருக்கும். அனசல்ல இருந்து கால் வருது. எப்படி? ஹலோ அப்பா, நான் தான் அனு பேசுறேன். அனு அனு நீ நீ ஆமாப்பா, நான் தான் உங்க மக அனு பேசுறேன். என்னம்மா என்ன சொல்ற நீ? என்னால நம்ப முடியலம்மா. நீ எப்படிம்மா பேசுற? உனக்கு சரியாயிடுச்சா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இப்ப உடனே உன்னை பார்க்கணுமா? அத்தை கூட எனக்கு போன் பண்ணி சொல்லலையே. நீ குணமானதும் உன் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்களேம்மா. நான் உடனே அங்க வர்றேம்மா. எனக்கு நீ பேசுனது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உடனே வர்றேம்மா. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இன்னும் சரியாகல. சரியாகலையா? எப்படிமா சுகமங்கல நீ எப்படி பேசுவ? அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்பா, ஆக்சுவலா எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. சில காரணங்களுக்காக தான் நான் டாக்டருக்கு பணம் கொடுத்து நான் கோமா ஸ்டேஜ்ல இருக்கேன்னு பொய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கேன். நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏமா நடிக்கிற? நீ எதுக்காக நடிக்கணும்? அப்பா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லப்பா. அன்னைக்கு கோர்ட்ல என்ன சொன்னாங்க? எனக்கு குணமானதும் உடனே கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும், நான் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னாங்கல்லப்பா. ஆமா. அதை அவாய்ட் பண்றதுக்காகவும் இந்த வீட்ல நான் இருந்து சில விஷயங்கள் செய்யணும்பா. அதுக்காக தான் நான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சேன்ப்பா. கொஞ்சம் முன்னாடியே ட்ரை பண்ணேன், ஆனா சொல்ல முடியல. நீ எதுக்குமா நடிக்கணும்? நான் இருக்கேன்ல உன்னை காப்பாத்துறதுக்கு. ஓ அப்பா இருக்கும்போது உனக்கு என்ன குறை? உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியுமா. உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்குமா நடிச்சு கஷ்டப்படுற? இல்லப்பா, எனக்கு குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அர்ஜுன் மாமா சும்மா இருப்பாரா? உடனே எனக்கு கொண்டு போய் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. அர்ஜுன், ரோஜா எல்லாருமே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கப்பா. நான் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போக கூடாதுப்பா. அது மட்டும் இல்ல, பாட்டி இப்போ அர்ஜுன் மேலயும் ரோஜா மேலயும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. என்னை இந்த நிலைமையில அவங்க பார்க்க தான் அர்ஜுன் மேலயும் ரோஜா மேலயும் இன்னும் கோவம் அதிகமாகுது. அது அப்படியே இருக்கட்டும்பா. அப்பா, இந்த வீட்ல ஒரு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குப்பா. என்னோட அடையாளத்தையே மறைக்க பாக்குறாங்க. ரோஜாவை உங்க பொண்ணா நிரூபிச்சு அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க அனுபவிக்க பாக்குறாங்கப்பா. அதனாலதான் சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லப்பா, அர்ஜுனும் ரோஜாவும் ஏதோ வெளியூர் போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுன் மாமாவும் ரோஜாவும் ஒன்னா சேர்ந்து ரோஜா பிரெக்னென்ட் ஆயிட்டா அவளுக்கு இந்த வீட்ல உரிமை அதிகமாயிடும்பா. எங்க இருந்தோ வந்தவ பாவ செண்பகம் பொண்ணுன்னு சொல்லி நிரூபிக்க பாக்குறாப்பா. எங்க அம்மாவுக்கே துரோகம் நடக்குதுப்பா. அதெல்லாம் முறியடிக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதுக்கு ஒரு முடிவு என்னம்மா? அர்ஜுன், ரோஜா கொஞ்ச நாளைக்கு வெளியவே போக கூடாதுப்பா. அவங்க வாழ்க்கையில இன்னும் ஒண்ணு சேரல. அது எப்பவுமே நடக்க கூடாது. அதுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்பா. சொல்லுமா, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. இதான்ப்பா நான் பண்ண பிளான். எதுக்குமா இதெல்லாம்? இப்ப என்ன, ரோஜா எங்க பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு எவ்வளவோ வழி இருக்கேம்மா. ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து
நீதான் என் பொண்ணுன்னு நிரூபிச்சாச்சு. ஒருவேளை இன்னும் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. டவுட்லாம் இல்லப்பா. செண்பகம் பொண்ணா அவ இந்த வீட்ல உரிமை கொண்டாட பாக்குறா, பேராசைப்படுறாப்பா. சரி, மறுபடியும் இன்னொரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரோஜாவுக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிப்போம். நான் அதுக்கு கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிடுறேன். வேணப்பா வேணப்பா, அது இப்ப வேண்டாம். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, அது போதும். சரிம்மா, அந்த ரோஜா பேச்ச கேட்டுதான் அர்ஜுன் ஆடிக்கிட்டு இருக்கான். அர்ஜுன் ரோஜா 2 பேரையும் பழி வாங்கி அந்த வீட்டை விட்டு விரட்டணும். அதுக்கு என்ன வழி உண்டோ அதை நான் செய்யறேன். நான் அந்த வீட்டுக்கு வர்றேன். வந்து நீ சொன்ன மாதிரியே சொல்றேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. அப்பா பாப்பா, நான் சொன்ன மாதிரி சாக்ஷி கிட்ட பேச ஏற்பாடு பண்ணுங்க. நான் அப்புறம் பேசுறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார் அங்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். சார், என்ன சார் பண்றீங்க? இறக்கி விடுங்க சார். ஐயோ சார், தலையே சுத்துது சார். எனக்கு பயமா இருக்கு, இறக்கி விடுங்க சார். யாரு நீயா பயப்படுவ? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வைஃபை. இந்த ரூம்ல என்னை விட தைரியசாலி நீதான். ஐயோ சரி சார், விடுங்க. இப்ப என்ன, இறக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும். முழுசா ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, இப்ப அதுவா சார் ரொம்ப முக்கியம்? இதை விட வேற என்ன முக்கியமான விஷயம்? சார், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சார். என்ன இறக்கி விடுங்க சார், நான் சொல்றேன். வேண்டாம் ரோஜா, நான் இறக்கி விட மாட்டேன். சார், இப்படியே உன்னை தூக்கி வச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். என்னால ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ண முடியும். சார் சார், இருக்கிற ஃப்ரெஷ் போதும் சார். முதல்ல இறக்கி விடுங்க சார். என்ன இறக்கி விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. ஒரு முக்கியமான விஷயம். சரி யம்லு பம்லு. சரி சொல்லு, என்ன விஷயம்? சார், நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்டா உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் சார். அப்படியா? என்ன விஷயம் சொல்ல போற? எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? சார், அதை விட முக்கியமான விஷயம் சார். அனுவ பத்தினது. ரோஜா, நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவளை பத்தி எதுக்கு பேசணும்? சார், அனு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம்ல சார், அது கிடையாது சார். அவ இப்போ நல்லாதான் இருக்கா. அவ அப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. ரோஜா, சும்மா சொல்லாத. அப்படிலாம் கிடையாது ரோஜா. அப்படி எப்படி கோமான அவளால நடிக்க முடியும்? சார், நான் சொல்றது உண்மை சார். நான் இப்போ கவனிச்சாவல. நான் அவ ரூமை விட்டு வெளியே வரும்போது அவ என்ன நிமிர்ந்து பார்த்தா. நான் டக்குன்னு அவளை பார்த்ததும் அவ பழைய மாதிரி தன்னை மாத்திட்டு உட்கார்ந்தா சார். நீ சொல்றத எதுவும் நம்ப முடியலையே ரோஜா. நாம தான் என்னென்னமோ பண்ணி பார்த்தோமே. அவ கொஞ்சம் கூட பயம் இல்லாம அப்படியே உட்கார்ந்திருந்தால. நீ சொல்ற மாதிரி இருந்தா நம்ம மூமெண்ட்டுக்கெல்லாம் அவளால எப்படி தாக்கு பிடிச்சிருக்க முடியும்? ரோஜா, நீ எப்பவுமே அவளையே நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது. இதையெல்லாம் விடு ரோஜா. ஆமா, ஹனிமூனுக்கு நம்ம எங்க போலான்னு சொல்லு. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அதை விட்டுட்டு நீ அவளை பத்தியே பேசிட்டு இருக்க. இப்ப அவதான் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டால. ஐயோ, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா சார்? நம்புற மாதிரி சொன்னா நம்புவேன். இங்க பாரு ரோஜா, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. அங்க கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்க. உன்னை கொஞ்ச நாளாவது சந்தோஷமா வச்சு பார்க்கணும்னு தான் நம்ம வெளியே போலான்னு பிளானே பண்ணிருக்கேன். நம்ம அத பத்தி பேசுவோமே. சார் சார், நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சார். அவளுக்கு எல்லாமே தெரியுது சார். அவ குணமானா ஜெயிலுக்கு போயிடுவோமோங்கிற பயத்துல அவ அப்படி நடிச்சிட்டு இருக்கா சார். பரவாயில்லையே ரோஜா, நீ கூட நல்லா யோசிக்கிற. இதுல யோசிக்க என்ன சார் இருக்கு? உண்மை அதானே சார். அவளுக்கு எப்போ குணமாகுதோ கோர்ட்ல ஒப்படைச்சிருவேன் நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க கோர்ட்ல சொன்னது நானும் கேட்டேன். அதனாலதான் அவளுக்கு சுய நினைவே வராத மாதிரி அவ நடிச்சிட்டு இருக்கா சார். நான் சொல்றத கேளு. அவளுக்கு இன்னும் சுயநினைவே வரல. அவளுக்கு கான்ஷியஸ் வரதுக்குள்ள நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்துடலாம். ஒருவேளை அவளுக்கு கான்ஷியஸ் வந்துட்டா நம்ம போறத மறுபடியும் கெடுக்கிறதுக்கு வேலை பண்ணுவா. போங்க சார். நான் சொல்றத நீங்க நம்ப போறது இல்லல. நானும் அத்தியும் சேர்ந்து அவளுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம் சார். கண்டுபிடிச்சு உங்களுக்கு நாங்க நிரூபிக்கிறோம். போதுமா சார்? என்ன ரோஜா, நான் என்ன முட்டாளா? அனு நடிக்கிறான்னு எனக்கு எப்பவோ தெரியும். கொஞ்ச நாள் அவ அப்படியே நடிக்கட்டும். உண்மையா இப்படி பிரச்சனை இருக்கிறத விட இப்படி பொய்யா நடிக்கிறது இருக்கே, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமை. சரியான ஆதாரத்தோட
அவளை கோர்ட்ல நிரூபிக்கணும்னு தான் நான் அவளை விட்டு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ உனக்கும் அம்மாவுக்கும் தெரிய வேண்டாம். இப்ப நம்ம அணுவை சந்தேகப்படுறது அவளுக்கு தெரியாம இருந்தாதான் அவ தொடர்ந்து இப்படியே நடிப்பா. இல்லனா இந்நேரம் எங்கேயாவது எஸ் ஆயிருப்பா. அவளை சட்டப்படி போலீஸ்ல ஒப்படைச்சு அவ உன்னை உட்கார வச்சாலே ஜெயில்ல, அதே ஜெயில்ல அவளை வருஷ கணக்குல உட்கார வைக்கணும். சார், நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ரோஜா, பேச வேண்டிய நேரம் வரும் ரோஜா, அப்ப நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, இப்ப நீ அணுவை பத்தி எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். ஓகே? என்ன சார்? ஓகேவான்னு கேட்டேன். நவீன், சொல்லு நவீன். சார், சூப்பர் சார், நீங்க ஒரு ஜீனியஸ் சார். உங்களை மாதிரி ஒருத்தர் இந்தியாவுல இல்ல, இந்த உலகத்திலே இல்ல சார். என்ன நவீன், ஏதாவது பணம் தேவைப்படுதா? என்ன சார், என்ன அப்படி சீப்பா இடம் போட்டீங்க? பணம் வேணா நான் இப்படியா கேட்பேன்? சார், நவீனுக்கு பணம் தேவை அப்படின்னா நீங்க பிளாங்க் செக் கொடுக்க போறீங்க, அமௌண்ட்டை நான் ஃபில் பண்ணிக்க போறேன், அவ்வளவுதானே சார்? அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். தேவையில்லாம நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. உனக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். சொல்லு. சார், அதை விடுங்க சார், அது நம்ம சொந்த விஷயம். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் முக்கியமான விஷயம். அத கேட்டா அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அனு போனை உளவு பார்க்க சொன்னீங்கல்ல? விஷயத்த சொல்லு. சார், அனு அவ செல்போன்ல இருந்து டைகர் மாணிக்கத்துக்கு 10 நிமிஷம் பேசிருக்கா சார். அனு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம்ல சார், அது கிடையாது சார். அவ இப்போ நல்லதா இருக்கா. அவ அப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கான டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் சார். வெரி குட் நவீன். அதுக்காக தான் அவ கால் டீடைல்ஸை நான் உன்னை ட்ரேஸ் பண்ணவே சொன்னேன். நான் சந்தேகப்பட்டது, ரோஜா என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மை ஆயிடுச்சு. சார், இந்த விஷயத்த ரோஜா மேடத்துல நான் சொல்லவா இல்ல நீங்க சொல்றீங்களா? இந்த விஷயத்தை நீ ரோஜா கிட்ட சொல்ல வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ண, இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பாப்போம். அது எப்படி சார் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க போன்ல பேச முடியும்? எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். சார், சார், சொல்லு நவீன். இல்ல சார், சினிமா பார்க்க போனா நடுவுல 10-15 நிமிஷம் இன்டர்வல் விடுவாங்களே, அது மாதிரி கோமா கூட ஏதாவது இன்டர்வல் விடுவாங்களா சார்? ஒரிஜினல் கோமாவா இருந்தா அது கண்டிப்பா கிடையாது. இது வெறும் நடிப்பு தானே. சார், என்ன சார் நீங்க அனு கோமா வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, நீங்க போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கீங்க. பாம்பு புடிச்சு மேல போடுங்க சார், படக்குன்னு கோமா போயிடும். அப்புறம் 4 வாங்குங்க, எல்லாருக்கிட்டையும் அவ கோமா இல்ல நிரூபிச்சிடுங்க. நவீன், உண்மையாவே கோமா வந்துட்டா கூட அந்த பேஷண்ட்டுக்கு நாம கோமால தான் இருக்கோங்கிறது தெரியாத. அவங்கள பாக்குற மத்தவங்களுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். நல்லா இருந்து கோமால இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயே அவ பைத்தியம் ஆயிடுவா. அதனாலதான் கொஞ்ச நாள் நம்ம நினைச்சது நடக்கிற வரைக்கும் அவ நடிக்கட்டும். அந்த கஷ்டத்தை அவ அனுபவிக்கட்டும். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே சார். சார், எனக்கு தெரிஞ்சு போச்சே. இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா இப்ப அணு இருக்கிற மாதிரி நீயும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவ. சார், கோமா வேணாம் சார், நான் ஏற்கனவே கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். என் மூலமா இந்த தகவல் யாருக்கும் போவாது சார். சார், நீங்க எதுக்கு ரோஜா மரத்துக்கிட்ட அணு கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க சார். ஓகே நவீன், பாய். வச்சிடறேன் சார். நடிக்கிறியா? என்கிட்டயேவா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.